என்ன கொஞ்சம் கொலகொலன்னு போயிடுச்சு. அப்படியே கத்தி ஆட்டு இருக்கு பாருங்களே. சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரெடிமேடு கிட் இல்ல இந்த கிரீம் மில்க் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போறது இல்ல. குளு குளு குளுன்னு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். ஏலக்காவை நல்லா வந்து இடிச்சு வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த சம்மரை பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ற விதமா நம்ம குளு 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 குளுன்னு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். அதை தான் வந்து இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் அப்படின்னா வந்து அந்த ரெடிமேடு கிட் இல்ல இந்த கிரீம் மில்க் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போறது இல்லை. டைரக்டா நம்ம வீட்டுல டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற அதாவது சமையலுக்கு தேவையான பொருட்கள், அதாவது மில்க்கு, அதே மாதிரி கார்ன்ஃபிளவர் மாவு, மற்ற இந்த சர்க்கரைகள், இந்த மாதிரி பல ஐட்டங்களை வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம இந்த சம்மருக்கு செஞ்சு சாப்பிட போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இப்போ நம்ம போட்டோம்னா தான் நீங்க எல்லாருமே உங்க வீட்டில் உங்க கிட்ஸ் எல்லாத்துக்குமே செஞ்சு வேற லெவலில் என்ஜாய் பண்ணி நீங்க சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சம்மருக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் தான் வந்து இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வளவலம் பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ஐஸ்கிரீம் செய்யறதும் அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல சூப்பரா வந்து பார்த்தலாம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து இந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கறத அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஈஸியா சிம்பிளா ஒரு 5ல இருந்து ஒரு 6 பொருள் தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவைப்படுது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் தான். ஓகே, வாங்கலாம். அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாதாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட். பாதாம் வந்து கொஞ்சம் இருந்தாலே போதும், அதனால வந்து நம்ம சின்ன பாக்கெட்ல எடுத்து வந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பாதாம் இருக்கு. நெக்ஸ்ட் பால் பவுடர் பாத்தீங்கன்னா சின்ன பாக்கெட்ல ஒரு 2 பாக்கெட் வந்து நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால். இன்னைக்கு நம்ம ஆவின் பால் 1/2 லிட்டர்ல தான் வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து ஐஸ்கிரீம் செய்ய போறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸா இருக்கிறனால நம்ம இந்த மில்க் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கார்ன்ஃபிளவர் மாவு பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 100 கிராமுக்குள்ள வந்து ஒரு சின்ன பவுல்ல நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சர்க்கரை. இந்த ஒரு 5 பொருட்களை வச்சுதான் வந்து சூப்பரா வந்து இன்னைக்கு ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் ஆஃப் அதாவது ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பவுல்ல நல்லா வந்து சுடுதண்ணி காய வைக்கணும். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம வந்து தோல் உரிக்கிறதுக்காக. பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுடுதண்ணி காய வச்சாச்சு. லைட்டா கொஞ்சம் காய வச்சாலே போதும். நம்ம கிட்ட ஒரு 6 பாதாம் இருக்கு. இது வந்து இந்த ஐஸ்கிரீமோடைய நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் அந்த கொலன்னு வர்றதுக்காக இந்த பாதாம் நம்ம யூஸ் பண்றோம். டைரக்டா இப்ப நம்ம இந்த பாதாம உள்ள நம்ம போட்டுடலாம். உள்ள போட்டு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த சுடுதண்ணியில இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த பாதாமடைய தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். இந்த பாதாமடைய தோலை உரிக்கிறதுக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த சுடுதண்ணியில உள்ள போடுறோம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகட்டும். அடுத்த ஸ்டெப்பை நம்ம பாத்துருவோம் வாங்க. நம்ம தம்பி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தம்பி இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்தது பாத்தீங்கன்னா பாலை வந்து உடைச்சு வேற பாத்திரத்துக்கு ஊத்திக்கலாம். கீழே ஊத்துங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் ஊத்திட்டீங்களா? ஓகே ஓகே. அப்படியே வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு. இதெல்லாம் வந்து சாஃப்ட்னஸ் அந்த வலுவலுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, போதும். ஓகே, இப்போ வந்து அதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரா நம்ம தம்பி வந்து மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா அப்படியே கெட்டியா இருக்கு. சூப்பரா கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா வந்து கார்ன்ஃபிளவர் மாவு பால் மிக்ஸ் பண்ணனால இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஓகே, அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம ஊற வச்ச பாதாம தோல் உரிச்சிடலாம். பாருங்க, இப்ப நம்ம அப்படியே வந்து நல்லா சுடுதண்ணியில போட்டனால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே போட்டனால தோல் பாருங்க எப்படி வந்து சூப்பரா வந்து உறிஞ்சு வந்துருக்குன்னு. ஓகே தம்பி, எல்லாத்தோட பாதாம் தோலை உரிச்சிடுறீங்களா? ஓகே, சூப்பரா வந்துருச்சு பாருங்க பாதாம். லைட்டா நம்ம பாத்தீங்கன்னா தோலை இழுத்துனையும் மொத்த தோலுமே வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பாதாமையும் தோலை உரிச்சு நம்ம அரைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம தம்பி பாத்தீங்கன்னா பாதாம நல்லா உரிச்சிட்டாரு. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 பாதாம் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம தம்பி சூப்பரா வந்து தோலை உரிச்சிட்டாரு. இப்ப வந்து லைட்டா இப்ப நம்ம அரைக்கணும். அதை வெறும் இதை போட்டா அரைக்க முடியாதுல்ல, அதுக்காக பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் பாத்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டா பேஸ்ட் மாதிரி வர்றதுக்காக. ஊத்துக்கு தம்பி. போதும். நம்ம தம்பி நான் சேர்ந்து சூப்பரா வந்து பாதாம் அரைச்சாச்சு. பாருங்க, கரெக்டா கொஞ்சம் லிக்விடா கொஞ்சமா தான் வந்திருக்கும். ஓகே, இதே போதும். அதாவது ஐஸ்கிரீமுக்கு பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃபயர்ல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாலை வந்து நம்ம காய வைக்க போறோம். அதுக்காக அடுத்து வந்து பற்ற வச்சு ஒரு சூப்பரான ஒரு குண்டாவை மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ml
1/2 லிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதில் எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு கொஞ்சம் 10 அது மாதிரி போயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா பாலை வந்து நம்ம உள்ளே ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். அந்த அளவுக்கு வந்து வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவின் மில்க் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மில்க் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஐஸ்கிரீம் நல்லா வந்து கொல கொலன்னு சூப்பராக வர்றதுக்காக. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வந்து பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஆட வர அளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்காமல் சர்க்கரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோமா, அப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 50 கிராமுக்குள்ளேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பால் பவுட்ரு அது எல்லாமே சர்க்கரை இருக்கும். சரி, ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுங்க சூப்பராக வந்து நல்லா அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு என்னென்ன எசன்ஸ் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா, அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, சாக்லேட் உங்களுக்கு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி பியூராக வந்து வெறும் பாலை மட்டும் வச்சு ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா வந்து இது ஒரு 1 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வந்து கொதிக்கிட்டோம். ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாதாமும் லைட்டாக வந்து நம்ம மில்கி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள ஆட் பண்ணி நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கும். இன்னும் நம்ம திக்னஸ் ஆன பொருட்கள்லாம் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பால் பவுட்ரு, நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கார்ன்ஃப்ளவரு எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது பொருளெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம பாலையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆட் பண்ணி இது பாருங்கள், இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுன்னு பாருங்களே, அப்படியே அந்த ஐஸ்கிரீமோடைய திக்னஸ் வந்துடும். இப்போயே நல்லா ஒரு கொலன்னு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து எல்லா பொருளுமே ஆட் பண்ணியாச்சு. ஃபைனல் இன்க்ரீடியன்ஸாக பார்த்தீங்கன்னா பால் பவுடரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் பவுடர் சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கனால ஒரு 2 பேக்கெட் முழுசாகவே நம்ம போட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த சரியான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, 2 பேக்கெட்டுமே நம்ம முழுசாக நம்ம போட்டுருவோம். மற்றபடி நம்ம ரெடிமேடு அந்த கன்சிஸ்டன்சி க்ரீமு அதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம வாங்கலை. டேரெக்டாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம மளிகை கடையில் கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறோம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம எல்லா பொருளுமே செய்தாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்மில் இப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரெடி பாருங்கள். கன்சிஸ்டன்சி எந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரத்தள்ளி வந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். ஆனால் இப்போ டேரெக்டாக நம்ம வச்சிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும். சூடாரி ஓரளவுக்கு ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் டேரெக்டாக நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து இது நல்லா இந்த சூடாரிட்டு இருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனத்துக்காக, அதாவது எசன்ஸ் நம்ம எதுவும் போடல. நீங்கள் பால் காசும் போதே பார்த்துருப்பீங்க. அந்த லைட்டாக மனம் வர்றதுக்காக ஏலக்காவை நல்லா வந்து இடித்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுருவோம். இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நல்லாவே வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வேறு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அழகாக ஒரு பவுலில் இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா ஆறிடுச்சுல தம்பி? ஆறிடுச்சு. ஓகே, ஆறிடுச்சு. கரெக்டாக நம்ம எடுத்த டிஃபன் பாக்ஸில் கரெக்டாக போயிடுச்சு. இந்த ஏலக்காய் அதெல்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் அப்படியே மிதந்துட்டுருக்கு. இப்போ வேறு எதுவும் அலுமினியம் ஃபாயிலோ இல்லை வேறு பாலித்தீன் பேக்கு இல்லைன்னா வாழை இலை எது உங்களுக்கு அவைலபிள் இருந்தாலும் மேலே வச்சு மூடி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம பாலித்தீன் கவர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாலித்தீன் பேக்கை வச்சு நம்ம தம்பி வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. பண்ணுங்க தம்பி. அப்படியே நல்லா டைட்டாக மூடிடலாம். நல்லா அப்படி நல்லா டைட் பண்ணி எது ஏர் இது உள்ளே போகாமல் இது மாதிரி நல்லா போட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க.
நம்ம தம்பி நம்ம அம்மா 2 பேருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறாரு. ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறீங்களா? வச்சிடலாம். எவ்வளவு நேரம் வைக்கணும் உள்ள? மினிமம் 4 hours 4 மணி நேரம் வந்து வச்சிடணும். ஃப்ரீசர்ல இருக்கணும். உள்ள வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசருக்குள்ள நம்மளுடைய ஐஸ்கிரீம் அந்த இதை வந்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஆனா நம்ம டேரக்டா இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சாப்பிட்டோம்னா வந்து அந்த ஃப்ரீசருடைய கெட்டித்தன்மை தான் இருக்கும். பட் நம்ம இதை மறுபடியும் போய் நம்ம ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்டிங் பண்ணோம்னா தான் அந்த ரியல் ஐஸ்கிரீமோடைய அந்த ஃபிளேவர் அதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் இப்படி வலிச்சோம்னா அப்படி வலுவலுன்னு வரும்ல அதெல்லாமே வரணும் அப்படின்னா வந்து மறுபடியும் இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராசஸிங் பண்ணணும். அதை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வேற லெவலில் டேஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நீங்க செய்யற மாதிரி இருந்தால் நீங்க நைட்டே செஞ்சு வச்சுட்டு நம்ம காலையில பாத்தீங்கன்னா வேற லெவலில் இப்போ டெஸ்டிங் பண்ணிடலாம். ஓகே, இந்த இப்போ இருக்கிற ஹீட்டுக்கே பாத்தீங்கன்னா அப்படியே உருகுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சம்மர் வந்து ஹீட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ வாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு அடுத்த ப்ராசஸிங் பார்ப்போம். ஆனா இப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா வந்து இப்படியே கூட நீங்க டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சலாம். பட் நம்ம நல்ல கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது ஒரு ஃபிளிப் அடிச்சு பார்ப்போம். நம்ம அடிக்கிற ஃபிளிப் ஓபன் பண்ணுங்க அப்படியே. வாவ், இங்க பாருங்க வேற லெவல்ல வந்திருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜை விட்டு ஒரு 5-6 நிமிஷம், ஒரு 6 to 7-8 நிமிஷம் தான் நம்ம வெளியே வச்சிருப்போம். அப்படியே உருகுது பாருங்களே. ஓகே, இதை வாங்க இப்ப நம்ம அரைச்சிருவோம். ஓகே, அப்படியே நம்ம தம்பி பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமை அப்படியே உள்ள போறாரு பாருங்க. அப்படியே வந்து இப்ப வந்து கெட்டியா இருக்கு, அதாவது ஃப்ரீஸ் ஐஸ் கட்டியா இருக்கு. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம்னா தான் அந்த ஐஸ்கிரீமோடைய அந்த வலுவலுப்பு அப்படியே சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க அப்படியே இந்த ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கு. பட் இப்பயே ஒரு ஐஸ்கிரீம் அந்த தன்மை வந்துருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் சாஃப்ட்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் வந்து அரைச்சிட்டு மறுபடியும் வைக்க போறோம். ஓகே, அரைச்சிடலாம் ப்ரோ. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம இதே மோல்டுலி, அதாவது நம்ம இதே டிஃபன் பாக்ஸ்ல இதை ஊத்தி அப்படியே வந்து நம்ம ஒரு 5 மணி நேரம் வந்து நம்ம வச்சோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசர்ல நம்ம வச்சாலே ஓகே தான். பாருங்க ஐஸ் கட்டி மாதிரி உள்ள இருந்திருக்கு. இப்போ நல்லா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ குளம் இருக்கா, இந்த டைம்ல டைரக்டா நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீமை வந்து எடுத்துடலாம். இங்க பாருங்க, சும்மா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க அப்படியே வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம டெஸ்டிங் பண்ணிடலாம். நம்ம ஒரு டைம் எடுத்துட்டோம். நம்ம தம்பி கேமராவை ஆன் பண்ணா விட்டாரு. ஓகே, வாங்க நம்ம இன்னொரு டைம் எடுப்போம். இங்க பாருங்க, சரியான அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்குது. இங்க பாருங்க, சரியான ஒரு ஐஸ்கிரீம் ஃபிளேவர் கிடைக்குது. வாவ், அப்படியே கத்தியாட்டு இருக்கு பாருங்களே. இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வைக்கணும். பட் ஆனா நம்மளுக்கு அந்த பொறுமை பத்தாது. ஏன்னா நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்காக காலையில இருந்து வெயிட் பண்றோம். இப்ப மணியை பாத்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீமுக்காக நம்ம வெயிட் பண்ணவே முடியாது. அதனால வேற லெவலில் இப்ப டெஸ்டிங் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாருங்க, அப்படியே சூப்பர் ஆயிடுச்சு. நம்ம தம்ப்லைன் போட்டோ அது இதுன்னு எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொலன்னு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஃப்ரீசர்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வெளியே வச்சிட்டோமா, அதனால பாத்தீங்கன்னா கொலன்னு ஆயிடுச்சு. ஓகே, வாங்க அப்படியே சூப்பரா ஒரு பைட் எடுப்போம். என்ன கொஞ்சம் கொலன்னு போயிடுச்சு. அப்படி உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும், கீழே தான் வந்து கொலன்னு போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்படி எடுக்கும் போதெல்லாம் நம்ம அள்ளி இப்படி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் வச்சிருந்தோம்னா நல்லாவே கெட்டியாக இருக்கும். மற்றபடி அந்த ஐஸ்கிரீமோட ரியல் டேஸ்ட் பக்காவா இருக்குங்க. உண்மையாவே ஐஸ்கிரீம் இப்போ நம்ம மோனி சாப்பிட போறாரு. எப்படி இருக்கு? செம்ம சில்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. இந்த ஐஸ்கிரீமை பார்த்தீங்கன்னா மதியான டைம்ல சாப்பிட்டு எப்படி இருந்திருக்கும்? என்ன நம்ம செய்யறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம வேற லெவலில் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். சரியான டேஸ்ட். என்ன இது வந்து 1 மணிக்கோ 2 மணிக்கோ நல்லா சூப்பரான ஒரு கிளைமேட்ல
சூப்பராக நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா வேற மாதிரி வேற லெவலில் இருந்திருக்கும். இப்போ மணி கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஓகே, பெட்டர் தான். கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறோம், எப்படி வருமோ எது வருமே அப்படிங்கிறது யோசிச்சு தான் இருந்தேன். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட வேற லெவலில் வந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இருந்தால் லைக். பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறாரு. தம்பி அப்படியே நல்லா பீஸ் எடுங்க. நம்ம செஞ்சதை நம்மளே டேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தம்பியெல்லாம் சாப்பிடும்போது நல்லாவே கொலவலன்னு ஆயிடுச்சு. ஓகே, வேற லெவல், பெட்டர் டேஸ்டா இருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. தகவல் சூப்பரா இருக்கு. சரியான கூலிங்கு. மத்தியான நேரம் சாப்பிட வேண்டியது, அதனால நம்ம ஃப்ரீசர்ல வச்ச காட்டி கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் வேற லெவல் டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.